இன்னும் உன் ஃப்ரெண்டு வந்து சமையல் கேட்டாலுமே குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஒப்பாரி வைக்கிறா, என்ன விஷயம்? ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்சம் சண்டை. அது இருக்கத்தான் செய்யும், குடும்பம் இருந்தால் சண்டை இருந்தால் தான் குடும்பம். ஆ சரி, சண்டை வர்றது தான். அதுக்கு என்ன என்ன சண்டை வந்து நான் சொல்ல தேவையில்லை. என்கிட்ட சொல்ல தெரியல, அப்புறம் எதுக்கு பேசுறது? நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நான் கேட்ட தப்பு தாம்மா. கேட்கக்கூடாது சார். நம்ம கேட்ட தப்பு தான், கேட்ட தப்பு தான். எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்குள்ள நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. நீங்கள் குணமாக கேட்டால் பரவாயில்ல, நைஸாக கேட்டால் பரவாயில்ல. நீங்கள் எடுத்ததே கடுகு. இங்கேயே 1008 பிரச்சனை நடக்குது. நான் வீட்டில் இருந்து இங்கே வந்து பிரச்சனை பேசுனா அப்புறம் எரிச்சல் வராமையா இருக்கு. பிரச்சனை பேசுனா தாங்க முடியாத பிரச்சனை இருந்தால் தான் வருவாங்க. தாங்க முடியாத பிரச்சனை முடியல அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து கேட்கும்போது நம்ம ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லணும். சொல்லு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எப்படின்னா கடுகடுப்பாக பேசுனீங்கன்னா வர்றவங்களுக்கு மனசு சங்கடம் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களே இருகின மனசத்தோட வர்றாங்க. இருகின மனசு பரவல் பண்ணுற நீ பரவல் பண்ணுற பேர் விடி இல்லப்பா, ரொம்ப மனசு இருக்குமா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஆறுதலா சொன்னா நல்லா இருக்கும். ஆறுதலாக போய் அவங்க தேம்பி அழுகும் போது என்ன சொல்றது? நம்ம தேம்பி அழுகுறாளா? வயசான காலத்துல என்னோட வயசு தான் அவளுக்குன்னு. இப்போ ஒரு குணமா பேசினா பரவாயில்ல. நீங்களே ஒவ்வொரு தர கடுகடுப்பா பேசுனீங்க. நான் எப்பவுமே கடுகடுப்பா அதுதான் அங்கேயும் அப்படித்தான். அதான் வந்து எங்க வீட்லயும் பாரு இப்படித்தான் இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்றது, இப்படித்தான் அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்குது. வயசான காலத்துல நம்ம தான் பொறுமையா இருந்துக்கணும் அப்படின்னு. அப்படித்தான் இருந்திருக்கிறா. நேற்று என்னாச்சு, கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்கல்ல. அப்போ தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகாயில ஒரு விதை இருக்குல்ல, தெரிச்சு கண்ணுக்குள்ள டப்புன்னு விழுந்துருச்சு. ஆமாம், ஒரு பச்சை மிளகாய் விழுந்துருக்கணுமே. நீ கேட்டா பச்சை மிளகாய் விதை தான் விழுந்துச்சா? அந்த விதை விழுந்ததுல அந்த கண்ணே டேமேஜ் ஆகிற அளவுக்கு. கண்ணு டேமேஜ் ஆகிப்போச்சா? ஆமாம். அது எப்படி ஆகும்? போய் தெரிச்சு உள்ள மிளகா வேற காரமாச்சு, அப்படியே சுட்டுருக்குது. சரி, அப்படியே கொப்பளமாட்டம் ஆயிடுச்சு. கொப்பளமே ஆயிப்போச்சு. வெய்ய காலம் அல்ல. ஆமா, அதுக்கு அவர் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. அடுப்படியில பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. சரிம்மா, என்னம்மா இப்படி என்னாச்சு அப்படின்னு பறந்துட்டு பார்க்கணுமல்ல மனுஷன். பறந்துட்டு பார்க்கணும். ஆமா, என்ன சாமி ஆச்சு? சினிமா படத்துல பார்க்கல, சினிமா படத்துல நீங்க பார்த்து அதே பழக்கமாயிடுச்சு. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்துங்கும் போது உதவாத மனுஷன் எதுக்காக என்னம்மா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன தப்பா போச்சு? தப்பு இதுல என்ன விழுந்துருச்சா? ஊன்னு கத்திருப்பா. நான் சொல்றேன் ஊன்னு கத்திருப்பா. அவர் அப்போ கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுதான் அந்த மாதிரி தான் நடந்தது. பக்கத்துலயே இல்லையாம, ஆளையவே காணுமா? ஆமா, சிலிண்டர்கள் வெடிச்சா நம்ம செத்து போயிடும்னு பொடியா இருந்துருப்பாரு. கடுகு வெடிச்சதுக்கு அவர் நிக்க முடியலன்னா சிலிண்டர்கள் வெடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கெட்டணம் தான் இருக்கு. உங்களாட்டத்தான் வெறுப்பு தட்டி போச்சுன்னா அப்படித்தான் இருக்கு எல்லாருக்குமே. நல்லா அப்படித்தான் இருக்கு. சுருக்கு தட்டுற வெயில விட மாண்டி மொட்டை மாடி நிக்க வைக்கலாம்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. நீ நான் எதுக்கு உங்களை நினைக்கிறேன்? அப்படித்தானே, அப்படியெல்லாம் பண்ணாதான் அப்படி இப்படியாது ஒன்றும் அதெல்லாம் கிடையாது சாமி. இப்போ வந்து மனசு கஷ்டம் அழுகுறாங்க. எப்போ பார்த்தாலும் மனுஷன் கடுகடுப்பாகவே பேசுறதாமா. ஆளை கண்டாலும் ஆகாதாம, என் ஃப்ரெண்டை கண்டா சுத்தமாக ஆகாது. என்னதான் நினச்சிருக்காருன்னு தெரியல. மூஞ்சி கொடுத்தே பேசுறது இல்லையாமா. சரி, அதான் நான் இதுக்கு இத்தனையும் சந்தோஷமா நல்ல குணமாக தான் பேசுகிறான். இருந்தாலுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாகவே பேசிகிட்டு இருந்ததுன்னா ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் தான் இருக்காங்க. வீடு பெருசு, சின்ன வீடாக இருந்தாலும் கூட தெரியாது, பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது. இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. குழந்தைகள்லாம் வெளியூரில் இருக்காங்க பசங்கள்லாம். அப்போ வந்து இவங்க எப்படி இருக்கணும்? 2 பேர் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கணும். அது இல்லாமல் நாய் கடிச்ச மாதிரி கடிச்சா எப்படி இருக்கு? நாய் கடிச்ச மசநாய் கடிச்ச மாதிரி. மசநாய் கடிச்சிருந்து செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் கடிக்கிறாராமா. அப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? நீ என்ன அட்வைஸ் என்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு போய் பேசலான்னு வந்தா நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எப்படி இருக்கு? நான் எப்படி பேசுறதுன்னா, என் வீட்லயே 1008 பிரச்சனை இருக்குது சாமி. அந்த நிமிஷத்துல ஏதோ ஆறுதலா 4 வார்த்தை சொல்லணுமல்ல. அம்மா தாயே கண்ணு பொண்ணு அப்படின்னு கொஞ்சிட்டு சரி சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், என்ன சாமி ஏதாச்சும் அப்படின்ட்டு அந்த கண்ணுல அந்த மிளகா உழுகுதல அந்த நிமிஷத்துல மட்டும் கேட்டிருந்தா மனுஷன் நல்லா இருக்கலாம். அதுபோக பேச்சு எடுத்தாலே தேவையில்லை, நீ பேச வேண்டியது இல்லை அப்படின்னா கஷ்டமா இருக்குமல்ல.
அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அவருக்கு நிறைய கேட்டேன். என்ன காரணம்? என் வீட்டில் அதான் நடக்குது. என்ன 8 மணிக்கு வேண்டிய டிஃபனு 11 மணிக்கு கிடைக்குது, 3 மணிக்கு சாப்பாடு கிடைக்குது. அதெல்லாம் கரெக்டா அதெல்லாம் கரெக்டாக தான் செய்யணும்னு சொல்லிட்டு. அவங்க சும்மா இருக்கிறாங்களா? யார் சும்மா இல்லை, அவர் சும்மாவா இருக்காரு? அவர் என்ன உட்காந்து தேக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செய்ய வேண்டிய வேலை செய்ய அவர் கரெக்டாக செஞ்சுட்டு வேலை அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செய்யாமல் இல்லை. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. அவங்க சாப்பிட்றது இல்லையாம அதுவும் கேட்டேன். அந்த மாதிரி நீ ஏதோ செஞ்சு கொடுக்குறதுட்டா அதுவும் கேட்டேன். செஞ்சு வச்சா சாப்பிட்டா சரி, 8 மணிக்கே செஞ்சு வச்சா 10 மணிக்கு சாப்பிட்றேன், எனக்கு பசி இல்லை, நீ வேணா சாப்பிடு அப்படிங்கிறாரு. இதனால் 2 பேர்த்துக்குள்ள சண்டை. அதனால நான் போய் நேரத்தில் சாப்பிட்றேன். அதுக்கு அவர் எனக்கு என்ன பசிக்கலேன்ட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிரண்டை சட்னி, பசி மனுஷனுக்கு ஆகுன்ட்டு பிரண்டை சட்னி போன வாரத்தில் அரைச்சி கொடுத்தாலாமா காலங்காத்தால நேரத்தில். அப்புறம் முருங்கைக்காய் ஜூஸ், கால் மூட்டு வலி வருமே அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறா. இவர் சாப்பிடாதுக்கு அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். சரி, அவர் என்ன நிலைமையில் இருக்காரோ தெரியும். அஞ்ஞான நிலைமையில் போயிட்டார் மாதிரி இருக்கு. போய் பார்த்து பேசினா தான் தெரியும். அது எப்படின்னா, எப்படி நீ கண்டுபிடிச்சிருப்பிய? எப்படி? நான் கண்டுபிடிக்கல. ஒரு குணமனமா பேசணும் ஆம்பளை. அப்படியெல்லாம் வேண்டியது இல்லை. ஒரு வீட்டில் ஒரு முடியலன்னா அந்த நேரத்தில் என்ன சாமி எது சாமின்னு. போன வாரத்தில் இதே இவளுக்கு ஒரு கால் திடீர்னு இழுத்த மாதிரி இருந்துதாமா. அவருக்கு இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு. சரி. அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டு நீவிடுங்க, ரொம்பவும் அந்த நேரம் முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அதெல்லாம் நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் ஒரு சூடம் போட்டு ஒரு ஆயில் போட்டு லேசாக சூடு பண்ணி கொடுங்க, நான் போட்டுக்கிறேன், இப்போ எந்திரிக்கவே முடியல அப்படின்ட்டு இருக்கிறா. அப்புறம் இவர் அது பண்ணி கொடுத்துருக்கணுமல்ல.